ஓகே, ஆண்டவருடைய வார்த்தையிலிருந்து சில காரியங்களை கரெக்டாக ஒரு அரை மணி நேரம் டைம் இருக்கிறது. ஸோ ஒரு ½ நான் பேசுகிறேன். நம்முடைய சர்ச் நேரம் 9 to 12. அதனால் கொஞ்சம் மகிமை கூடிச்சதுன்னா கொஞ்சம் டைம் என்ன செஞ்சிருது, கூடிருது. உடனே யாரும் ஜோம் பண்ணிடுறாதீங்க, ஆண்டவரே மகிமை கூடிரவே கூடாது அப்படின்னு டயத்தை பார்க்காம இன்னும் மகிமை கூடட்டும்னு என்ன பண்ணுங்க, ஆமாம் ஜோம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. ஓகே, ஸோ ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. கொஞ்சம் நான் காமனான ஒரு விஷயத்தை, சில நடப்பு விஷயங்களை நான் பேச விரும்புகிறேன். இப்போ இந்த பூமியில் சமாதானம் இருக்குமா, இல்லை பரலோகத்தில் சமாதானம் இருக்குமா? இல்லை எப்போ எடுத்தோடனே வசனத்து வந்துட்டீங்களா? அப்போ சரி நானும் வரேன் அதுக்கு பின்னாடி. கொஞ்சம் கொஞ்சம் ரொம்ப ப்ராக்டிக்கலான விஷயத்தை நான் பேச விரும்புகிறேன். நல்லா கூர்மையாக கவனிங்க, உங்களுக்கும் பிரயோஜனமாக இருக்கும், அடுத்து யூடியூப்பில் கேட்குறவங்களுக்கு அது ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். உங்களுக்கு தெரிஞ்சு சொல்லுங்களேன், பூமியில் சமாதானம் இருக்குமா, இல்லை பரலோகத்தில் சமாதானம் இருக்குமா? பரலோகத்தில். ஏன்? ஆண்டவர் அங்கே இருக்கிறாரு, அங்கே எந்த பிரச்சனையுமே கிடையாது, அப்படிதானே? அந்த வசனத்தை இப்போ வாசிங்க. லூக்கா 2:14. இது ஒரு ஜஸ்ட் அப்படி ஒரு கிறிஸ்மஸ் செய்தி மாதிரி ஒரு சின்ன ஓப்பன் ஆகட்டும். வேகமா நல்லா கவனிங்க. உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும். உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமை, அதுக்கப்புறம் பூமியிலே சமாதானமும். பூமியிலே சமாதானம். இதுதான் கிறிஸ்துமஸ் செய்தி. சமாதானம் எங்க? இப்ப நான் சொல்ற சமாதானம் பூமியில வாழும் போதே ஒரு சமாதானம். பிரைஸ் காட். நீங்களும் நானும் மரணத்திற்கு அப்புறம் இருக்கிற இளைப்பாறுதலை, சமாதானத்தை அனுபவிக்க வேண்டியவர்கள் கிடையாது. பூமியில வாழ்ந்து கொண்டிருக்கும் போதே சமாதானத்தையும் இளைப்பாறுதலையும் அனுபவிக்கிறவர்கள். இங்க இருக்குங்க ஒரு சாதனை. பிரைஸ் காட். புரிஞ்சுதுங்களா? வசனம் எப்படி இருக்கு? இதை யாராவது ஏத்துக்கிடுவாங்களா? நீங்க காமனா போய் கேளுங்க, சும்மா பைபிள் இந்த நாலேஜ் இல்லாம யார்கிட்டனாலும் போய் கேளுங்க, எப்போ சமாதானமா இருக்கலாம்னு கேளுங்க, என்ன சொல்லுவாங்க? செத்தா சமாதானம் அப்படிம்பாங்க. உலக பிராரமா இருக்கிறவங்கள்ட்ட நீங்க கேளுங்க, எப்போ நீங்க சமாதானமா வாழ்வீங்க, எப்போ நீங்க நல்லா இருப்பீங்க கேளுங்க. செத்துட்டோம்னா அதுக்கப்புறம் சமாதானமா என்ன செய்யலாம், இருக்கலாம் அப்படிம்பாங்க. அடுத்து பாருங்க, உலகம், அந்த ஆவிக்குரிய உலகம் என்ன செய்யும்? எப்போ நீங்க சமாதானமா இருப்பீங்க, இளைப்பாறுதலோட இருப்பீங்கன்னா அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த பூலோக வாழ்க்கையை விட்டுட்டு பரலோகத்துக்கு போனதுக்கு அப்புறமா அங்க நமக்கு ஒரு பெரிய சமாதானம். ஆனா கிறிஸ்மஸ் நியூஸ், கிறிஸ்துவின் பிறப்பின் நற்செய்தி அங்க உள்ள சமாதானத்தை சொல்லல, பூமியில இருக்கிற பூமியிலே சமாதானம். இத பேசணும்னா நம்மளை என்ன சொல்லிடுவாங்க? அந்தி கிறிஸ்துவாங்க, ஜனங்களை வஞ்சிக்கிறவன் அப்படிங்காங்க. ஆனா அவங்களுக்கு, அவங்க எதை பேசுவாங்கன்னா, அவங்க உலக நடப்பை வச்சு சொல்லுவாங்க. நம்ம இப்படி சொல்லிடுவோமே, ஒரு எதுகை மோனையா இருக்கட்டுமே, அவங்க செய்தியை வச்சு சொல்லுவாங்க, நம்ம நற்செய்தியை வச்சு. செய்தியா நற்செய்தியா? நீங்களும் நானும் செய்திக்கு நிக்கிறவங்க கிடையாது, நற்செய்திக்காக. அப்ப பரலோகத்துல சமாதானம் கிடையாது. இதுதாங்க தேவனுடைய பரிபூரணமான பிரைஸ் காட். சூப்பரான வார்த்தை இல்லைன்னு? இதை விட்டு என்னால் போகவே முடியல. எல்லாரும் சொன்னது எப்படின்னா, நமக்கு தெரிஞ்சு உலகம் சொல்லுது செத்துட்டேன்னா உனக்கு சமாதானங்கு. ஆவிக்குரிய உலகம் சொல்லுது நீ செத்து பரலோகத்துக்கு போயிட்டன்னா உனக்கு சமாதானங்கு. ஆனால் அந்த ராஜ்யத்துக்குரிய உலகம் சொல்லுது பூமியிலே நீ உயிரோட இருக்கும் போதே உனக்கு சமாதானம். சமாதானம். உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமை, பூமியிலே சமாதானம். இதுதான் நற்செய்தி.
செத்ததுக்கு அப்புறம் சமாதானம்ங்கிறது துர்ச்செய்தி. அதுக்கப்புறமா நீ செத்து பரலோகத்துக்கு போயிட்ட சமாதானம், அது செய்தி. பூமியிலே உயிரோட இருக்கும் போதே சமாதானம்னா அது தலைவர் அதுக்கு தான் சிங்காசனம் விட்டு பூமியிலே இறங்கி வந்தார். வசனம் சொல்லுது, வானம் எனக்கு பூமி எனக்கு. தலைவர் இந்த பூமியில சமாதானத்தை உண்டு பண்ணணும்ட்டு பாதபடியில வந்து பாதபடிய சிங்காசனம் இங்க வந்து அந்த நோக்கம் நிறைவேறி கொண்டிருக்கிறது. முதலாவது எனக்குள்ள சபை, நம்ம குடும்பத்துக்குள்ள சபைக்குள்ள, இன்னும் உலகத்துல எல்லாம் அது நடக்கும். இப்ப என்ன கவனிச்சோம்? சமாதானம் எங்க? அடுத்த ஒரு வார்த்தை இருக்கு பாருங்களேன். அந்த வார்த்தையை நான் சொல்றேன்னு, ஏன்னா கொஞ்சம் நெகட்டிவா தப்பா போனதான் ரைட்டு நல்லா தெரியும். ரைட்டாவே போனோம்னா ரைட்டாவே. இப்ப சொல்றேன் பாருங்க, உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமை, பூமியில சமாதானம். அடுத்து கிறிஸ்தவர்கள் மீது பிரியம், யாரோ சிலர் மீது பிரியம், சமாதானம், மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று ஆண்டவர் கையை தட்டுங்க. யார் மேல பிரியம்? தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் மீது மட்டுமல்ல, கிறிஸ்தவர்கள் மீது மட்டுமல்ல, அவரால் பிறப்பிக்கப்பட்ட, அவரால் சிருஷ்டிக்கப்பட்ட எல்லா மனிதர் மேலையும் பிரியம். பிரைஸ் காட். யாரோ சிலர் மேல பிரியத்தை வச்சுட்டு சிலர் மேல கரிய பூசுற தேவன் கிடையாது, எல்லார் மேலையும். இதுதாங்க கிறிஸ்துவின் பிறப்பின் நற்செய்தி. 3 காரியத்தை சொல்லுது. 1, உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமை, பூமியில சமாதானம், மனுஷர் எல்லார் மேலையும். இப்ப நான் அடுத்த ஸ்டெப் வரேன். இதுதான் தேவன் வைத்திருக்கிற பரிபூர்ணமான திட்டம். இதுல ஸ்ட்ராங் ஆயிட்டீங்களா? இனிமே இந்த வசனத்தை போய் நம்ம மாத்தணுமா, இல்ல இந்த பூமியை மாத்தணுமா, இல்ல வசனத்தை மாத்தணுமா, இல்ல நம்மள அந்த வசனத்துக்கு ஏற்றபடி மாத்தணுமா? எப்படி? வசனத்தை மாத்திரோமா? இப்ப நம்ம பூமியில சமாதானம் சொல்லிட்டோமா, உடனே பூமியில சமாதானம், அங்க நான் இப்படி சமாதானம் அப்படின்னு கத்தி பேசிடுவேன். வீட்டுல போன உடனே ஏகுத்தங்க அந்த ஒயரெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு அழுதுகிட்டு இருப்பான். நாடா அது பூமியில சமாதானம்னு வீட்டுக்குள்ளே சமாதானத்தை பார்க்க முடியலையே, டே அது பிற வைக்கலாண்டா, சாப்பிட வாடா அப்படின்னம்னா, நான் வச்சுட்டு தான் வருவேன், அது ஒயர் என்னால் சுத்த முடியலை, இது இங்கே வைக்க முடியலை அப்படிமா. நமக்கு ஒரு 3-4 நேரம் சொல்லி பார்ப்போம். அதுக்கப்புறம் அப்படின்ட்டு வேகமாக பண்ணிட்டீனா, வேண்டாம் அப்புறம் போய் கட்டி பிடிச்சி தூக்கிறேன். என்னடா பிரச்சனை உனக்கு? அப்பா எல்லாம் வச்சு தரேன்டா, நீ ஃபர்ஸ்ட் வந்து சாப்பிட்றா. போராட்டம் என்ன செய்யும்? இப்போ நாங்கள் பூமியில் சமாதானம்ட்டு வீட்டுக்கு போனோடனே கொஞ்சம் சமாதான குறைவு என்ன செய்யும்? வரும். உடனே நான் வந்து எப்பா இன்னும் பூமியில் சமாதானம் இல்லையா, ஐயோ வாழ்க்கையில் சமாதானமே கிடையாதுயா அப்படின்னா வந்து நான் பிரசங்கம் பண்ண முடியும். நான் மறுபடியும் வந்து நின்று பூமியில் சமாதானம் தான் பேச முடியும். இந்த சமாதானத்துக்கு ஏற்றபடி என் குடும்பத்தை நான் வைக்கிறதுக்கும் இந்த பூமியில் சில காரியம் நடக்கிறதுக்கும் தான் நான் முயற்சி எடுக்கணுமே தவிர, என் வீட்டில் சமாதானம் இல்லைன்ன உடனே வசனத்தில் இருக்கிற சமாதானத்தை நான் என்ன செய்ய முடியாது எடுக்க. இங்க இருக்கிற சமாதானத்துக்கு அதுக்கு எப்படியாவது வர்றதுக்கு தான் நான் முயற்சி என்ன செய்யணும். Praise God. Hallelujah. யானையில நம்மளால ஏற முடியலன்னு யானை நம்ம மேல ஏற முடியுமா? குதிரையில நம்மளால ஏற முடியலன்னு குதிரை நம்ம மேல ஏற முடியுமா? அடுத்து ஒட்டகத்துல நம்மளால ஏற முடியலன்னு ஒட்டகம் நம்ம மேல ஏற முடியுமா? சரி, என்னால தான் உன் மேல ஏற முடியல, நான் இப்படி படுத்துக்கிட்டேன், நீ என் மேல ஈஸியா என்ன பண்ணிடலாம், ஏறிடலாம், நான் உன்னை தூக்கிட்டு போறேன். எப்படி இருக்கும்? ஜோக்கா இருக்கக்கூடாது, நம்ம வாழ்க்கை ஷாக்கா இருக்கணும். ஒன்று செய்யுங்க, அந்த வார்த்தை என்ன செய்யும் தெரியுமா? நம்மளால அந்த வசனத்துக்கு நேரா போக முடியல. இப்போ நீங்க ஒட்டகத்துக்கு மேல ஏற முடியுமா? முடியாது. உடனே அந்த ஒட்டகம் என்ன செய்யும்? ஒட்டகடி முட்டை என்ன செய்யும்? மடக்கி. அந்த மாதிரி வசனம் ஆவியானவர் அப்படியே உங்க இடத்துக்கு அப்படி வந்து உங்களை அப்படியே தூக்கிடுவாரு. போகும்போது எப்படி ஒட்டகம் முட்டை மடக்கிட்டே போகுமா?
இப்படியே போகுமா? அது எந்திரிச்சு உங்களை தூக்கி மேலே வச்ச உடனே இப்போ ஒட்டகம் படுத்து கிடந்து அந்த பூமியில சமாதானங்கிற வார்த்தை அப்படியே உங்களுக்கு ஏத்தபடி என்ன செய்யுது? நம்ம உங்க வீட்டுக்குள்ள வந்து முட்டை மடக்குது, உங்களை தூக்கி மேலே வைக்குது. ஆவியானுடைய பேலன் வரும்போது அப்படியே கும்முன்னு உங்களோட சேர்ந்து அந்த வார்த்தை அவங்க மேல சொல்றேன். இந்த டிசம்பர் மாசம் ஏற்கனவே மனுஷ தயவை பேசிட்டு இருக்கிறேன், இப்போ சொல்றேன் சமாதானத்துக்கு குறையே. பூமியிலே சமாதானமாங்க. எனக்குள்ள சமாதானம் இல்லாம போகுமா? என் குடும்பத்துல சமாதானம் இல்லாம போகுமா? குடும்பமா இருந்தீங்கன்னா கொஞ்சம் உங்க குடும்பத்தை கொஞ்சம் பார்த்து வச்சுக்கிடுங்க. வசனத்துக்கு வாழணும். இன்னும் ஒரு சூப்பரான ஒரு உதாரணம். செருப்பு கடைக்கு போறீங்க. இப்போ எனக்கு 9ஆம் நம்பர்னு வச்சுக்கிடுங்களேன். இப்போ எனக்கு 9ஆம் நம்பர், நான் போகிறேன். அந்த கடையில் 9ஆம் நம்பர் செருப்பே 7 இருக்கு, 8 இருக்கு. அவங்களுக்கு செருப்பு விற்கணும். அதனால அவங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா? யாரும் செருப்பு கடை வைத்திருந்தால் மன்னிக்கவும். அவங்க என்ன சொல்லலாம், 8ஆம் நம்பர் கரெக்டாக இருக்கே அப்படிம்பாங்க. நாங்கள் முக்கி திணறி என்ன பண்ணியிருப்போம், போட்டு ஏதோ சரி பாப்பமேன்னு பார்த்துருப்போம். அவன் அதை சாக்கு வச்சு எப்படியாவது தள்ளி விட்டுறணுன்ட்டு எத்தனை நாள் தான் கடை பாக்ஸுக்குள்ளே இருக்கும், காலில் போடணும்லான்ட்டு. 8ஆம் நம்பர் செம்மையாக இருக்குங்க இந்த மாடல். எந்த மாடல் எடுத்து போடுங்க, சூப்பராக இருக்குங்க இது உங்களுக்கு அப்படிமா. வியாபார டெக்னிக். இப்போ 8ஆம் நம்பர் சேரல். இப்போ 7ஆம் நம்பர் செருப்பு தான் இருக்குது. போட்டு பார்க்குறேன், கால் இந்த இவ்வளவு துண்டா, வெளியில் இவ்வளோ நீளம் இருக்குது. இப்போ எப்படி நமக்கு 9ஆம் நம்பர் செருப்பு தான் வாங்கணுமா, இல்லை 7ஆம் நம்பர் செருப்பு தானே இருக்குது? கழுதை அந்த செருப்புக்கு ஏற்றபடி காலை கொஞ்சம் வெட்டிருங்கடா, கசாப் கடையில் கொண்டு போய் இப்படி வச்சு இந்த இவ்வளோக்கு வெட்டுங்க, செருப்பு சேர மாட்டிக்கு, கால் கொஞ்சம் பெருசாக இருக்கு. நல்ல உதாரணம்னு இதுதான் கப்புன்னு போய் இறங்கும் பாருங்க. இப்போ வசனம் சொல்லுது பூமியில் சமாதானம்கு. நம்ம வந்து பார்க்கோம் ஒன்றும் செட் ஆகலை. உடனே வசனத்தை வெட்டுங்கடா, அந்த பூமியில் சமாதானம்ங்கிறது என்ன பண்ணுங்க, பூமிங்கிறத என்ன பண்ணிடுங்க, ஒப்பேராது. பூமியிலையா வீட்டிலே சமாதானமாக இருக்க முடியலை, வெட்ட முடியாது. கொஞ்சம் நாள் ஆனாலும் பரவாயில்ல, இல்லை 10 கடை அலைஞ்சாலும் பரவாயில்ல, 9ஆம் நம்பர் செருப்பை வாங்கி தான் பூமியிலே சமாதானம். மேல மகிமை, கீழே மனுஷர் மேல். உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமை, பூமியிலே சமாதானம், மனுஷர் மேல். கிறிஸ்துவின் பிறப்புனா சாதாரணம் கிடையாதுங்க. அது என்னதான் கிறிஸ்துவின் பிறப்பு? இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் செய்தியை அல்ல, நற்செய்தியை உங்களுக்கு. துர்ச்செய்தினா என்ன? இந்த பூமியில உங்களுக்கு சமாதானமே கிடையாது, செத்துரு உனக்கு சமாதானம் அப்படிங்காங்கல்ல, இது துர்ச்செய்தி. இந்த செத்துரு நல்லா இருப்புன்னு சொல்றாங்க பார்த்தீங்களா, பிச்சுப்படணும். அப்புறம் நீ செத்து பரலோகத்துக்கு வந்துரு, அது உனக்கு சமாதானமா இருக்கும் அடிமாங்கல்ல, அதெல்லாம் வந்து செய்தி. நற்செய்தி என்ன தெரியுமா? பூமியிலே சமாதானம். பிரைஸ் காட். பூமியிலே இதுதான் ஜனத்துக்கு மிகுந்த சந்தோஷத்தை என்ன பண்ணும். எங்கேயோ தூரத்தில் உனக்கு சமாதானம் இருக்கு கிடையாது, கிடையாது. நீங்க நிக்கிற இந்த பூமியில தான் சமாதானம். நீங்க ஒரு இடத்துல இருக்கீங்களா, அங்கதான் உங்களுக்கு சமாதானம். பூமியிலே சமாதானம். பிரைஸ் காட். இப்போ இது வந்து வார்த்தை. இப்போ வார்த்தையின்படியே நம்ம வாழ்க்கை இருக்குமான்னா சில நேரம் என்ன செய்யாது, இருக்காது. இந்த சமாதானத்தை குலைக்கும்படி ஏகப்பட்ட காரியங்கள் என்ன செய்யும், நடக்கும். அதுக்கு நம்ம பைபிள் வந்து நிறைய சொல்லலாம். இப்போ இயேசு சொல்றாரு அசால்ட்டா, அக்கறைக்கு போவோம். அது மாதிரி தான் பூமியில சமாதானம். சொல்லுங்க, நான் பூமியில சமாதானமே, நீங்க அக்கறைக்கு போவோம் வாங்கன்னு சொல்லணும். பூமியில சமாதானம், பூமியில சமாதானம், பூமியில சமாதானம். சொல்லதுக்கு நல்லா இருக்கு. ஆண்டவரும் பொசுக்குன்னு அக்கறைக்கு வாங்க போ அப்படின்ட்டாரு, நல்லா தானே இருக்கு. உடனே அது மாதிரி பூமியில சமாதானம் நல்லா இருக்கு. இப்ப பாருங்க, போன்ட்டு போட்டு வீட்டுலாம் எடுத்து கிளம்பி போய்கிட்டு இருக்காங்க. டப்புன்னு நடுக்கடல்ல என்ன வருது, பெரிய காற்று என்ன செய்யுது. இப்போ அக்கறை பிரயாணம் எப்படி, கேள்விக்குறியாதான். அவர் அசால்ட்டா சொல்லிட்டு அவர் என்ன பண்ணிட்டாரு, சொல்லிட்டு தலைவர் தூங்கிட்டாரு. அப்போ அக்கறைக்கு வாங்க போவோம்னு என்ன பண்ணிட்டாரு, ஈஸியா வார்த்தையில. நிறைய பேர் சொல்லாங்கம்மா வாயில வடை சுடுறான் பாருங்க அடிமாங்களா. இப்போ உள்ள பிள்ளைங்க என்ன சொல்லாமா, உருட்டு
நல்லா உருட்டு. காசா பணமா? ஆண்டவர் சொன்னது அப்படிதானே இருக்கு. அக்கறைக்கு போவோம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் போயிட்டே இருக்கும்போது அவர் வாட்டுக்கு என்ன பண்ணிட்டாரு, தூங்கிட்டார். அது மாதிரி பூமியில சமாதானம் அப்படின்ட்டு டப்புன்னு பார்த்தா சமாதானம் இருப்பாரு. ஏப்பா என்ன கலவரம், சமாதானம் சொல்லதுக்கு முன்னாடியே கொஞ்சம் நல்லா இருந்துச்சு, சமாதானம் சொன்னதுக்கு அப்புறம் தான் ஐஸ்வர்யம்னு சொல்லதுக்கு முன்னாடி நல்லா இருந்திருக்கும், ஐஸ்வர்யம் சொன்னதுக்கு அப்புறம் தான் வச்சு குட்டு குட்டுன்னு என்ன செய்யும், ஆரோக்கியம்னு சொல்றதுக்கு முன்னாடி நல்லா இருந்து அதை சொன்ன உடனே சில நேரம் வச்சு வாங்குவாங்கன்னு என்ன செய்யும். ஆனாலும் தண்ணியை கிண்ணியை குடிச்சாலும் உயிரை மட்டும் என்ன செய்ய மாட்டோம். ஆமா, வயிறு வீங்கினாலும் சரி மூச்சு மட்டும் என்ன செய்யாது, எப்படியாவது தப்பிச்சு என்ன பண்ணிரும். பிரைஸ் காட். இப்போ பாருங்களேன், இங்க சொல்லியிருக்கு பூமியிலே சமாதானம். யோவான் 16:33 வாசிங்க. என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு. என்னடா இது, அங்க வெறும் பூமியில சமாதானம் மட்டும்தான், இங்க கொஞ்சம் கலப்படம் என்ன செய்யுது. பிறந்தப்போ ஆண்டவர் அங்க சொல்லப்பட்டிருக்கு தேவதூதர்களால் பூமியிலே சமாதானம், ஒரு பொட்டு உபத்திரவத்துக்கோ துன்பத்துக்கோ அங்க இடமே. ஆனா அங்க இயேசு ஊழியம் பண்ணிட்டு இருக்கும்போது அவர் சொல்றாரு, உலகத்திலே உங்களுக்கு என்னடா இது. அப்போ ரெண்டு என்ன செய்யுது. இன்னைக்கு நான் பிரசங்கம் பண்ற நோக்கம் என்னன்னா, சமாதானம் நிறைந்த இந்த பூமியில இந்த உலகத்துல சில சூழ்நிலைகள்ல சில உபத்திரவம் என்ன பண்ணிரும், வந்துரும். இந்த உபத்திரவத்தை எப்படி நீங்க மேற்கொள்ளணுங்கிறத நான் பேசுகிறேன். பிரைஸ் காட், ஹல்லேலூயா. ஒரு முக்கியமான டீச்சிங்ஸ், இது எல்லாத்துக்கும் உங்களுக்கு தேவைப்படும். பிள்ளைங்கள் நல்லா கவனிங்க, நல்ல ஒரு பர்சனாலிட்டி உங்களுக்கு உண்டாகும். இப்போ இந்த வசனத்தில் இப்போ லூக்கா 2:14 உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமை, பூமியிலே சமாதானம், மனுஷர் மேல். இது எப்படி இருக்குன்னா தனி கறி, எலும்பே இல்லை. ஆனா யோவான் 16:33 வாசிக்கும் கொஞ்சம் எலும்பு என்ன செஞ்சிருக்கு. பீஃப் வாங்கினீங்கன்னா எப்படி இருக்கும், மேக்சிமம் எலும்பே. மீன் வாங்கினீங்கன்னா எப்படி இருக்கும். லூக்கா 2:14 பீஃபு, யோவான் 16:33 மீன். ஆனா சத்து இருக்கா ரெண்டுலையும்? சத்து இருக்கு, நல்ல குத்தும் இருக்கு, எல்லாமே என்ன செய்யுது. ஹலோ, சரி. இப்போ மீனுக்குள்ள முள் இருக்குல்ல, அப்போ மீனே வாங்க வேண்டாமா சொல்லுங்க. மீனே வாங்கணும். வாங்கி செதிலெல்லாம் எடுத்து துறப்பட்டு வாழை வெட்டிட்டு மண்டையில் இருக்க தேவையில்லாதெல்லாம் எடுத்து போட்டு நல்லா கழுவிட்டு சமைக்கிறோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க, சமைக்கும் போது ஒன்று க்ளீன் பண்ணுறீங்களா, அதுக்கப்புறம் சாப்பிடும் போதும் க்ளீன் பண்ணுறீங்களா. சாப்பிடும்போது என்ன பண்ணுறீங்க, சில முள்ளெலாம் சில மீனில் பார்த்தீங்கன்னா அந்த சென்டரில் மட்டும்தான் முள் இருக்கும், வேற லெவலில் இருக்கும். அந்த முள்ளை மட்டும் அப்படி ஒரு பார்ட்டை அப்படியே எடுத்துட்டு அந்த எடுக்கும்போதே ஒரு சுகமாக இருக்கும் பாருங்களேன். சில மீன் இருக்கு, இதுக்குள்ளேயும் வந்து மீன் இருக்கும். ஏ அப்பா, இதை சாப்பிடக்கு நான் பேசாமல் பட்னி கிடந்துருந்தங்க மாதிரி என்ன செய்யும். அப்போ அந்த மேலே இருக்க சதை அப்படியே தனியாக எடுத்து வச்சுட்டு அந்த முள்ளை அப்படி எடுக்கும்போது எப்படி இருக்குன்னு தெரியுமா. இந்த மாதிரி யோவான் 16:33 இருக்கிற உபத்திரவத்தை அப்படியே எடுக்கணும். எடுத்து அடி தூர வச்சுட்டு அங்கே இருக்கிற சமாதானத்தை விழுங்கணும், அனுபவிக்கணும், சாப்பிடணும். பிரைஸ் காட். ஆவியானவர் இந்த வேலையை உங்களுக்குள்ள எனக்குள்ள நேர்த்தியாய் செய்வார். பிரைஸ் காட். இப்போ இந்த முள்ளுங்கிறது என்னது, உபத்திரவங்கிறது என்னது, வியாதி, பலவீனம், போராட்டம், அவன் இப்படி சொல்லிட்டான், அவன் இப்படி வந்துட்டான், அந்த அப்படி போயிட்டு இப்படி போயிட்டு அப்படிங்கிறது. அதெல்லாம் தூக்கி என்ன பண்ணணும். இப்போ மீன் சாப்பாட்டில் முள் இருக்கணும்னு கோவப்பட்டுக்கிட்டு எந்திச்சு போனால் எப்படி இருக்கும். மீன் சாப்பாட்டில் முள் இருந்தால் முள்ளை எடுத்து வைத்து விட்டு சாப்பாட்டை வெளுத்து வாங்க வேண்டும். பிரைஸ் காட். நான் நம்புறேன் நீங்க எல்லாரும் மீன் சாப்பாட்டை சாப்பிட்டு கொண்டிருக்கிறீர்கள். அதில் முள்ளு வந்தாலும் எடுத்து அப்படி வச்சுட்டு இறைச்சியை சாப்பிட்டு கொண்டிருக்கிறீர்கள். பிரைஸ் காட். காட் பிளஸ் யூ. ஆமென். ஏங்க இது கெத்தா எது கெத்துங்க? இந்த வாழ்க்கை தாங்க கெத்தான வாழ்க்கை. ஆண்டவர் அதில் எவ்வளோ தெளிவாக சொல்லிட்டாருன்னு, உலகத்தில் உங்களுக்கு
இந்த வசனத்தையுமே நிறைய பேர் சொல்லும்போது முன்னாடியும் சொல்ல மாட்டாங்க, பின்னாடியும் சொல்ல மாட்டாங்க. கரெக்டா அந்த உபத்திரத்தை எடுத்துன்னு சொல்லுவாங்க. எப்ப மீனுனாலே முள்ளு இருக்குமே, ஆடா பாவலே முள்ளை தாண்டி சதை இருக்கு. பிரைஸ் காட். முள்ளு சென்டர்ல தான் இருக்கு, பின்னாடியும் சதை. ஆமா, இப்படி வச்சீங்கன்னா அடியிலையும் ஜதை மேலையும் ஜதை, இப்படி வச்சீங்கன்னா வலது பக்கமும் ஜதை இடது பக்கம் ஜதை, இடையில மட்டும்தான் முள்ளு. இப்படி பிளந்துட்டு முள்ளை தூக்கி தூர வச்சுட்டு சமாதானத்தையும் ஜெயத்தையும் உபத்திரம்லாம் இப்ப நம்மளை பார்த்து என்னடா நம்ம மதிக்கவே மாட்டிக்காங்க. ஆமா, உரிச்சு மேஞ்சிடணும். பிரைஸ் காட். புரிஞ்சிட்டீங்களா? ஹலோ, நேத்தைக்கு நடந்ததா இருக்கட்டும், நீ நடக்கிறதா நாளைக்கு நடக்க போறதா இருக்கட்டும், ஃபார்முலா இதெல்லாம் கப்புன்னு எடுத்துட்டு போங்க. வீட்டில் கொண்டு பத்திரமா பொக்கிஷத்தை வைங்க. அப்பப்போ நினைவுபடுத்துங்க. ஆமாயா, பூமியில சமாதானம் சொல்லியிருக்கிறாரு, நான் அந்த சமாதானத்தை அனுபவிப்பேன் பூரணமாய். அடுத்து இங்க வந்தோம்னா உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம். அந்த வசனத்தை வாசிங்க, ஃபர்ஸ்ட் இருந்து வாசிங்க. சென்டர்ல உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஃப்ரண்ட்ல என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும். கையை தட்டுங்க. என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டு. நிறைய பேர் இந்த உபத்திரத்தை எடுத்து வச்சுக்கிட்டு இங்க பாருங்க, மீனுனாலே முள்ளுதான். இந்த உபத்திரத்தை எடுத்து வச்சு உலகம்னாலே உபத்திரம் தான், பூமினாலே. நான் சொல்றேன், நான் மீனை எடுத்து வைக்கல, மீனை படைத்த தேவனை காண்பித்து நான் சொல்றேன். ஆமாயா, உபத்திரம் இருக்கத்தான் செய்ய, உபத்திரமே இல்லைன்னு சொல்லல, உபத்திரம் இருக்கு. அதை உங்களால் தூக்கி தூர போட இன்னும் சில பெனாயா மாதிரி சில காட்டுவாசிகள் இருக்கிறாங்க. முள்ளாவது கிலா மீனா பொரிச்சிங்களா கொடுங்க, சக்கு சக்கு சக்குன்னு ஐஸ்கிரீமை சாப்பிட்ட மாதிரி சாப்பிட்டு முள்ளுகளெல்லாம் சவச்சி அதுவும் சத்துதாம்னு உள்ள இறக்கிடுவாங்க. கையை தட்டுங்க. இப்போ அந்த நெல்லுலாம் நடும்போது தொலி அடிக்கும்போது என்ன செய்யறாங்க? கிடந்த எல்லா அந்த அவரை குச்சியா இருக்கட்டும், இல்லை எந்த குச்சியா இருக்கட்டும், அந்த தென்னை மரத்தில் உள்ள அந்த பட்டை கிட்ட சட்டை கிட்ட சட்டையே எவனும் தெரியாம போட்டு போயிருந்தோம்னா இதுவும் உரந்தாம்னு உள்ள தூக்கி போட்டு, இந்த தொலி அடிக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒன்றை கூட வெளியில தூக்கி போட மாட்டாங்க. வரப்பு கிறப்பெல்லாம் வெட்டி உள்ள போட்டு, அடுத்த வரப்பை வெட்டிடப்படாது, பிறகு அவன் உள்ள தூக்கி போட்டுருவான். அப்போ வரப்பு கிறப்பெல்லாம் நல்லா வெட்டி அங்கே இருக்க எல்லா சத்து சதறு கிதறு எல்லாத்தையும் திடீர்னு எவனாவது ஓரமாக காலை வச்சுட்டு அந்த காலை வெட்டி உள்ள போட்டு இதுவும் உரந்தாம்னு என்ன பண்ணிடுவாங்க. நான் அடுத்த லெவலில் பேசிட்டு இருக்கேன். ஒன்று உபத்திரத்தை தூக்கி தள்ளிங்க, இல்லைன்னா அப்புறம் ஆண்டவர் சொல்றாரு, இப்போ பேலன்ஸாக வராரு. உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம். ஆடா பாவிகளா, பேசுறதுக்கு எவ்வளவு விஷயம் இருக்கு. இப்ப நான் எதை மேன்மைப்படுத்தி பேசிட்டு இருக்கேன்? ஃபர்ஸ்ட் தேவனுடைய பரிபூர்ணமான சித்தம் வெளிப்படுது, பூமியிலே சமாதானம். அப்புறம் பூமியில என்ன நடப்பு இருக்கு அப்படிங்கிறது சொல்லி அங்க என்ன இருக்குது? உபத்திரவம். நிறைய பேர் உபத்திரத்துக்கு கொடி பிடிச்சிட்டு நிக்காங்க. நான் உபத்திரத்துக்கு கொடி பிடிக்கல. உபத்திரத்துக்கு முன்னாடி இருக்கிற சமாதானத்துக்கும் உபத்திரத்துக்கு பின்னாடி இருக்கிற ஜெயத்துக்கும் நான் கொடி பிடிக்கிறேன். இதுதான் நற்செய்தி. ஜனத்துக்கு, எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும். உங்கள்கிட்ட உங்களுக்கு உலகத்துல உபத்திரம் உண்டு, நீங்க நல்லாவே இருக்க மாட்டிய, அவ்வளவுதான், 40 போயிரும். உங்க அம்மாவுக்கு சுகரா, உங்களுக்கு சுகர் வரும், ஃபிகர் போயிரும். நான் சொல்லுறேன், சுகர் போயிரும், ஃபிகர் இருக்கும். வாதையை மிதிப்பேன், வார்த்தையை மதிப்பேன். வார்த்தையை மதிக்கிறவர்கள் வாதைகளை மிதிப்பார்கள். Praise God. கையை தட்டி God bless you. Hallelujah. Praise God. உற்சாகமா இருக்கீங்களா? காரியங்கள் உள்ள போதா? அபிஷேகம் போகணும். நீங்கள் நானும் தூர பிரயாணம் கிடையாது, வெகு தூர பிரயாணம். இப்படித்தான் இருக்கும். அது தூர பிரயாணம், அங்க போயிட்டு சமாதானத்தை அனுபவிக்கிறது.
இங்கேயே சமாதானத்தை அனுபவிக்கிறது வெகு தூர பிரயாணம். God bless you. இந்த இடத்துல ஆண்டவர் நம்மை, நான் இப்ப வசனத்தின் அந்த பூரணத்தை பார்க்கிறேன். பூமியில சமாதானம், பூமியில தான் சமாதானத்தை அனுபவிக்கணும். சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோகத்தை சுதந்திரிப்பாங்க கிடையாது. Praise God. இப்ப இந்த வசனம் நல்லா தெரிஞ்சுட்டா, அந்த வசனம் முழுசா வாசிக்கலாம். மறுபடியும் வாசிங்க. என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாகும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். இவைகளை உங்களுக்கு சொன்னேன். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு. உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு. இந்த இதை ஏன் சொல்றாராம்? நான் உலகத்துல உங்களுக்கு உபத்திரவம் உண்டுன்னு எதுக்கு சொல்றாராம்? இவைகளை உங்களுக்கு சொன்னேன். எதுக்கு? என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாகும் பொருட்டு இவைகளை சொன்னேன். அப்ப அவர் சொல்றத கேட்டாலே எவ்வளவு பெரிய உபத்திரம் இருந்தாலும் சமாதானம் உங்களை விடவே விடாது. கையை தட்டி நான் ஃபர்ஸ்ட் சொல்றேன், உபத்திரவத்தை மேற்கொள்வதற்கான முதலாவது திறவுகோல் இயேசு என்ன சொல்றாரோ அதை கேட்கணும். இயேசுவேல் சொல்றதை கேட்கக்கூடாது, ஏசப்பா சொல்றதை கேட்கணும். சமாதானத்துக்கு முதல் திறவுகோல் அதானே. என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாகும் பொருட்டு உங்களுக்கு உலகத்தில் உபத்திரம் உண்டுன்னு நான் சொன்னேங்காரு. ஆண்டவரே, உங்க ஞானமே ஞானம் தான் ஆண்டவரே. உலகத்துல உபத்திரம் உண்டாம், இதை நீங்க தெரிஞ்சிட்டீங்கன்னாலே உங்களுக்கு சமாதானங்காரு. இப்ப இயேசுலாம் இந்த யூதாஸ் போய் காட்டி கொடுப்பான்னு ஃபர்ஸ்டே தெரியும். பிரைஸ் காட். யூதாஸ் காட்டி கொடுப்பான்னு ஃபர்ஸ்டே தெரியும். ஆண்டவர் எப்படி, எப்பா அவனை பார்த்தாலே எப்பா காட்டி கொடுக்குறான், வந்துட்டான், இப்ப காட்டி கொடுத்துருவானோ, பிறகு காட்டி கொடுத்துருவான் அப்படிலாம். ஏசுக்கு அவன் காட்டி கொடுப்பான்னு தெரியும், எப்ப காட்டி கொடுப்பான்னு தெரியும். அப்ப சில நேரம் நீங்க சமாதானத்தை எப்படி அனுபவிப்பீங்கன்னா, எப்போ என்ன நடக்கும்னு தெரிஞ்சாலே. முதலாவது உபத்திரவத்தை மேற்கொள்வதற்கு திறவுகோல் இயேசு சொல்றதை கேட்கணும். அடுத்து உபத்திரவம், ஆமா இவன் எப்போ காட்டி கொடுப்பான்னு மட்டும் தெரிஞ்சிருந்தா அவனை பார்க்கும் போதெல்லாம் இயேசுக்கு என்னதான் தோணும்? எப்பா இவன் வந்துட்டான், பின்னாடி ஆள் வந்துருவாங்களோ, பின்னாடி ஆள் வந்துடும், இப்போ காட்டி கொடுத்தான், அப்போ காட்டி. ஆண்டவருக்கு தெரியும், நான் ரெடியான உடனே என்ன பண்ணுவான். பிரைஸ் காட். அதனால ஆண்டவர் யூதாஸ் எல்லாம் ஒரு பெரிய விஷயமாவே என்ன பண்ணல. என்ன சொன்னாரு? போப்பா போய் சீக்கிரமா அவன் வேலையை என்ன, அவரே அனுப்பி வைக்காரு. கைய தட்டுங்க, இதுதாங்க சமாதானத்தின் அடையாளம். அவரே சொல்றாரு, எப்பா செய்யறத என்ன செய்யறத சீக்கிரமா. என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாகும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன், உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம். அப்ப யூதாஸ் காட்டி கொடுப்பான்னு தெரியும், எப்ப காட்டி கொடுப்பான்னு தெரியும். அப்ப மனிதர்களை குறித்த சில அறிவு நமக்கு வந்துட்டுனாலே நீங்க சமாதானமா வாழுவீங்க. இவங்க இதை செய்வாங்க, இவங்க இதை செய்ய மாட்டாங்க, இதை இப்ப செய்வாங்க, அப்ப செய்வாங்க, இப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிட்டுனாலே கும்முன்னு வாழ்ந்துட்டு இருப்பீங்க. இவங்க இப்படி செய்வாங்கன்னு நான் நினைச்சேன். சில நேரம் நினைச்சு பார்க்கணும், ஒருவேளை நீங்க அப்படி அந்த வெளிப்பாடு இல்லைன்னாலும் சொன்னதுக்கு அப்புறம் ஆமா மனுஷங்க தானே செய்யத்தான் செய்வாங்க அப்படின்னாவது என்ன செய்யணும்? இப்படி வந்தாலாவது சமாதானத்தை என்ன செஞ்சுக்கலாம், காப்பாத்தி கிடலாம். பிரைஸ் காட். ஹல்லேலூயா. ஓகே, இப்ப பாருங்க அந்த வசனத்துக்கு வரலாம். என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாகும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன், உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு. அடுத்து, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள். ஆனாலும் திடன் கொள்ளுங்கள். நான் உலகத்தை நான் உலகத்தை. வாசனம் உபத்திரத்தை நொறுக்கி வச்சிரு உள்ள. நல்ல ஸ்டடி ஆயிருவீங்க இந்த சத்தியத்தை நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா. பிரைஸ் காட். இப்ப பாருங்களேன், இதுல மொத்தம் 4 வார்த்தை எழுதியிருக்கு. சமாதானம், உபத்திரவம், திடன் கொள்றது, ஜெயம். இப்ப நம்ம கிறிஸ்தவர்கள் ஊழியக்காரங்க யாரா எடுத்துக்கிடுங்க,
எதை பற்றி அதிகமாக பேசிட்டே இருப்பான் தெரியுமா? உபத்திரவம், உபத்திரவம், உபத்திரவம். கடைசி எதை விட்டுருவாங்க தெரியுமா? அவர்கிட்ட இருக்க சமாதானத்தையும் விட்டுருவாங்க, அவர் கொடுத்த ஜெயத்தையும் விட்டுருவாங்க, அவர் கொடுக்குற தைரியத்தையும் விட்டுட்டு உபத்திரவம் என்னை உயிரை வாங்கிருச்சுன்னு கர்ச்சிப்பையே போர்வையே தலையில போட்டுக்கிட்டு ஒரு வாரமாக என்ன பண்ணிட்டு இருக்குது. எப்ப பாருங்க, பவுலை வச்சு ஒரே ஒரு சம்பவம். ரோமர் 8ஆம் அதிகாரம் 36 இருந்து வாசிக்க கேட்கலாம். அன்பை விட்டு, கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? நம்மை பிரிப்பவன் யார்? பிரிப்பவன், பிரிப்பது எது, யார் அப்படின்னு ஒரு கேள்வி என்ன பண்றாரு, வைக்கிறார். அதுல முதல் இடமே யார் தான் வாரா? தலைவர் தான் வராரு. உபத்திரவத்தை இன்னைக்கு ஓட ஓட விரட்டாம விட போறதில்லை. உபத்திரவமோ உபத்திரவமோ, வியாகுலமோ, வியாகுலமோ, துன்பமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ. ஓகே, இவ்வளவு காரியம் என்ன பண்ணுமா? கிறிஸ்துவின் அன்பை விட்டு எல்லாம் உபத்திரவம், கஷ்டங்கள், நெருக்கங்கள், பாடுகள், போராட்டங்கள் இவ்வளவு இருக்குது. பவுல் இதெல்லாம் என்ன பண்ணி இருக்கிறாரு? அனுபவிச்சிருக்கிறாரு. ஆனா இதோட அவர் என்ன பண்ணல, விடல. அடுத்து ஒண்ணு சொல்றார், கீழே வாசிங்க 39. உயர்வானாலும் தாழ்வானாலும் வேறு எந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவில் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாதென்று நிச்சயித்திருக்கிறேன். இப்ப சொல்றார், உயர்வானாலும் தாழ்வானாலும் மரணமான ஜீவனாலும் எந்த சிருஷ்டியானாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாதென்று நிச்சயித்திருக்கிறேன். இந்த இடத்துல எல்லாருமே இருப்பாங்க. ஆவிக்குரிய வட்டாரத்தில் இருக்கிற எல்லாருமே, பசி வரட்டும், நிர்வாணம் வரட்டும், நாசமோசம் வரட்டும், உபத்திரம் வரட்டும், துன்பம் வரட்டும், என்னன்னாலும் வரட்டும்யா, கிறிஸ்துவின் அன்பை விட்டு அது என்ன செய்யாது. நான் விசுவாசத்தில் ஸ்ட்ராங்காக இருக்கிறேன். நான் எந்த நிலைமையில இருந்தாலும் ஆண்டவர் மேலே இருக்கிற அன்பையோ அவருக்காக வாழ்றதே நான் என்ன பண்ண மாட்டேன், விட மாட்டேன். நான் அவ்வளோ ஸ்ட்ராங்காக விசுவாசத்தில் எது நடந்தாலும் சரி, எது நடக்கலாலும் சரி, ஆண்டவருடைய அன்பிலே நான் நிலைத்திருப்பேன். இது நல்ல அஸ்திபாரம். இந்த அஸ்திபாரம் உங்க எல்லார்ட்டையும் இருக்கா? எல்லார்ட்டையும் இருக்கா? இது இருக்கணும். பிரைஸ் காட். என்ன நடந்தாலும் சரிதான். பசி இருந்தாலும் நான் கிறிஸ்துவின் அன்புக்குள்ளதான் இருப்பேன். சிறைச்சாலைக்குள்ள கிடந்தாலும் நான் கிறிஸ்துவின் அன்புக்குள்ளதான். சிறைச்சாலையோ அரண்மனையோ என்னை தேவனுடைய அன்பை விட்டு பிரிக்க முடியாது. பிரைஸ் காட். அப்படி வாழ்ந்த மனுஷன் தான் தாவீது, பவுல். அப்ப இந்த அஸ்திபாரத்தில் நம்ம ஸ்ட்ராங்கா இருக்கு. இப்போ இந்த லாஸ்ட் வசனம் அஸ்திபாரம். கிறிஸ்துவின் அன்பை விட்டு எதுவும் என்னை, இப்போ இங்க உட்கார்ந்து இருக்கீங்க, நான் உங்க வாழ்க்கை நிலவரத்துல இருந்து உங்களெல்லாம் நான் பாராட்டுறேன். பிரைஸ் காட். ஏன்னா நான் கொஞ்சம் ரியலா பேச விரும்புறேன். நான் மரணம் இல்லாத வாழ்க்கையை ரொம்ப ஸ்ட்ராங்கா பேசிட்டு இருக்கிறோம், வியாதி இல்லாத வாழ்க்கையை ரொம்ப ஸ்ட்ராங்கா பேசிட்டு இருக்கோம். ஆனால் 2 மரணங்கள் நம்ம சபையில் என்ன பண்ணிருக்கு, நடந்திருக்கு. ஆனால் நீங்க இன்னைக்கும் கிறிஸ்துவுக்குள்ள வந்து உட்கார்ந்து இருக்கிறீங்க. அர்த்தம் என்ன தெரியுமா? மரணம் கிறிஸ்துவின் அன்பை விட்டு எங்களை பிரிக்க மாட்டாது. அக்கா, மரணம் இல்லாத வாழ்க்கையை நாங்க விட மாட்டோம். அக்கா, மரணம் நடந்துட்டோன்னே ஆராதனை நாங்க விட மாட்டோம். நாங்க நிற்போம். ஒரு நேரம் எலியா எங்கன்னு கேட்டு எங்க வஸ்திரத்தை நாங்க கிழிக்கிறோம். அடுத்து எலியாவின் தேவன் எங்கன்னு கேட்டு யோர்தானை. உங்களை நான் ரொம்ப பாராட்டுறேன். நான் பாராட்டுறேங்கிறத விட பரலோகம் உங்களை பாராட்டுகிறது, கனப்படுத்துகிறது. உங்களுடையவர்களை நீங்கள் இழந்தாலும் ஆராதனை நீங்க விடாம வந்து உட்கார்ந்து இருக்கீங்க. இந்த அஸ்திபாரத்தை நீங்கள் ஸ்ட்ராங்கா போட்டிருக்கீங்க. கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? மரணமானாலும் உயர்வானாலும் தாழ்வானை. சிலர்லாம் நம்ம எவ்வளவு தாழ்வுக்குள்ள போயிட்டு வந்திருக்கோம், ஆனாலும் கிறிஸ்துவுக்குள். நான் இங்க இருக்கவங்க எல்லாரையும் பார்த்து சொல்றேன், ஏதோ கண்ணை மூடிட்டு நீங்க இங்க வரல. இந்த அஸ்திவாரத்தை ஸ்ட்ராங்கா போட்டுட்டு தான் நீங்களும் நானும் இங்க வந்து நின்றுட்டு இருக்கிறோம். அடுத்து இன்னொன்னு சொல்றேன், இந்த அஸ்திவாரத்திலே நம்ம நின்ற மாட்டோங்க. அடுத்த ஒரு பூரணம் இருக்கு. அதாவது உபத்திரவத்தை சமாதானமா மாத்துறது. இப்ப நீங்க உபத்திரவத்தை சமாதானமா என்ன பண்ணிட்டீங்க? மரணம்ங்கிறதுல உங்களை தைரியப்படுத்தி, உங்களை சமாதானப்படுத்திட்டு, உங்களை ஆறுதல் படுத்திட்டு, இப்ப நீங்க ஒரு அஸ்திவாரத்துல வந்து ஸ்ட்ராங்கா நின்ட்டீங்க. அடுத்து இன்னொன்னு இருக்கு. நான் இப்ப அதை நான் மேன்மைப்படுத்துறேன், அந்த இடத்துக்கு வரேன். அந்த 37வது வசனம் வாசிங்க. இப்ப பாருங்களேன், இது செமையா இருக்கும்.
இவ்வளோ பிரச்சனை இருக்குது. இதுல எல்லாம் நான் உள்ள இருந்தாலும் நான் ஆராதனை என்ன பண்ணல, ஆண்டவருக்கு ஊழியம் செய்யறத நான் என்ன பண்ணல. சிறைச்சாலையில் அத்தனை செஞ்சாங்க. அவ்வளோ அடிபட்டு இருந்தாலும், அவ்வளோ அவமானப்படுத்தினாலும் பாட்டு பாடி ஜெபம் பண்ணி என்ன பண்றாங்க. ஹல்லேலூயா. இதுதான் அந்த இடம். இப்ப பாருங்களேன், இன்னொரு இடம் இருக்கு. இந்த இடத்துக்கு தான் யாரும் வரமாட்டாங்க. ஆனா நம்ம போனோம் அந்த இடத்துல. உபத்திரவத்தை நான் சகிச்சுக்கிடுவேன், உபத்திரவத்தை நான் தாங்கிக்கிடுவேன் கிறிஸ்துவுக்காக. இந்த இடத்துல கிறிஸ்தவங்கள்ல 100% நிக்கிறாங்க. ஆனா நான் சொல்றேன், இதுல நின்றக்கூடாது, அடுத்த ஒரு இடத்துக்கு வரணும். அந்த இடத்தை வாஸ்து முடிக்கலாம். 37 இவை எல்லாவற்றிலும் எவையில உபத்திரவம், துன்பம், பசி, நாசம், மோசம், பட்டயம், இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே. கையை தட்டுங்களேன். நாம் நம்மில் அன்பு கூறுகிற அந்த தேவனாலே முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோம். தேவனாலே ஜெயம் கொள்றவங்கன்னு எழுதல, முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களா இருக்கிறோம். கையை தட்டி அப்படியே எழுந்து நிற்கலாம். பிரைஸ் காட். நல்ல உற்சாகமாய் ஹல்லேலூயா. அப்ப கிறிஸ்துவின் அன்பை விட்டு இதெல்லாம் என்ன பிரிக்காதுன்னு மட்டும் அவர் சொல்லல. நான் அதிலே இருக்க மாட்டேன். உபத்திரவம், துன்பம், நாசம், மோசம், பட்டயம், இது எல்லாத்தையும் நான் தேவனுடைய அன்பினாலே முற்றும் ஜெயம் கொள்ளுறார்கள். அப்போ உபத்திரவத்தை நீங்கள் நானும் ஜெயிக்கலாம். பவுல் இன்னொரு இடத்துல சொல்றாரு, அதி சீக்கிரத்தில் நீங்கும் லேசான உபத்திரவம். பிரைஸ் காட். அப்போ உபத்திரவத்தை சும்மா உபத்திரவமாவே பார்க்க கூடாது. அது என்ன பெரிய உபத்திரவமா இருக்கட்டும், மணிப்பூர்ல நடக்கிற கலவரமா இருக்கட்டும், இல்ல எங்க நடக்கிற எந்த உபத்திரவமா இருக்கட்டுமே, நம்ம வருத்தப்படுறோம் சில காரியங்கள் நஷ்டங்கள் நடக்கும்போது. இப்போ பவுலையும் சீலாவையும் உள்ள தூக்கி போட்டாங்கன்னா வருத்தம் தான். ஆனா அந்த வருத்தத்தோட படம் முடியலையே. பிரைஸ் காட். அதை சகிச்சுக்கிட்டாங்க தான் கர்த்தருக்காக. ஆனா ஜெயிச்சாங்கள. சங்கிலிங்களும் தெரிச்சுத, சிறைச்சாலை கதவு திறந்தத, சிறைச்சாலையின் அஸ்திவாரங்கள் அசைந்தத. இதை நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். உபத்திரத்துக்கு முன்னாடி சமாதானம், உபத்திரத்துக்கு பின்னாடி ஜெயம். அப்ப நீங்கள் நானும் எதையுமே சகிச்சுக்கிட்டே போனோம்ல ஆண்டவர் வைக்கல. சகிக்கிறது கொஞ்ச காலம், ஜெயிக்கிறது நீண்ட காலம். சகிப்போட நீங்க நின்ற மாட்டீங்க, ஜெயத்தில் வருகிறீர்கள். பிரைஸ் காட். ஹல்லேலூயா. ஆமென். புரிஞ்சிட்டீங்களா வசனங்கள் எல்லாம்? சமாதானம் தான். பூமியில சமாதானம் 100% உண்மை. காலக்கில வெட்டிடப்படாது அவசரப்பட்டு. செருப்பு தான் 9ஆம் நம்பர் பார்த்து என்ன செய்யணும். ஆண்டவர் தெளிவா சொல்லிட்டாரு, உபத்திரம் உண்டுப்பா, ஆனா நான் சொல்றத கேளு, உனக்கு சமாதானம் உண்டு. சமாதானம் மட்டும் இல்ல, முற்றும் ஜெயிக்கிற இச்சையெல்லாம் மேற்கொள்வீர்கள், வியாதிகளை மேற்கொள்வீர்கள், எந்த தரித்திரத்தையும் மேற்கொள்வீர்கள், எந்த துன்பத்தையும் எந்த அவப்பேச்சையும் உங்களால தேவனுடைய சமாதானத்தை கொண்டு, அவருடைய ஜெயத்தை கொண்டு. இன்னும் ஒரு வசனம் சொல்லிடுறேனே, தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை நீங்க உங்க அப்பாவுக்கு உங்க அம்மாவுக்கு மட்டும் பிறந்திருந்தீங்கன்னா உலகம் உங்களை ஜெயிக்கும். அந்த பரம தகப்பனுக்கு நீங்க பிறந்திருக்கிறதுனால தேவனால் பிறந்த எவனும் உலகத்தை ஜெயிப்பான். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற. எவ்வளவு பெரிய உபத்திரவமா இருக்கட்டுங்க, நீங்க அவருக்குள்ள பிறந்திருந்தீங்கன்னா, அவரை நீங்க விசுவாசிக்கிறீங்கன்னா, இந்த உலகத்தை ஜெயிப்பீர்கள், பூமியை சுதந்தரிப்பீர்கள். நல்ல கண்களை மூடி கைகளை தட்டி ஒரு அபிஷேகமாய், நான் தேவனால் பிறந்தவன், நான் தேவனால் பிறந்தவன், நான் உலகத்தை நான் ஜெயிக்கிறவன், நான் சமாதானமா வாழ்வேன், நான் முற்றும் ஜெயம் கொள்ளுகிறேன். கிறிஸ்துவின் அன்பை விட்டு, தேவனுடைய திட்டத்தை விட்டு எதுவும் என்னை பிரிக்க முடியாது என்று நான் நிச்சயித்திருக்கிறேன். பூமியிலே சமாதானம், மனுஷர் மேல்
பிரியம் உண்டாகிறது. இது மாறவே மாறாது. இதுதான் நற்செய்தி. பூமியிலே சமாதானம் என்பது நற்செய்தி. ஒருவேளை உபத்திரவம் கலந்து வந்தது போல வந்தாலும் உபத்திரவத்தின் மத்தியிலும் சமாதானம், உபத்திரவத்தை முற்றும் ஜெயம் கொள்ளுகிற ஒரு ஜெயம் எல்லாருக்கும் உண்டாகிறது. ஹalleluya, ஹalleluya. Thank you Lord. நல்ல வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி, நல்ல அபிஷேகத்துக்காக உமக்கு நன்றி, நல்ல தெளிவுகளுக்காக உமக்கு நன்றி. எங்களை மகிமையின் மேல் மகிமையில நீங்க கொண்டு போகிறதுக்காக உமக்கு நன்றி அப்பா. இந்த வேத வெளிச்சம் எந்த உபத்திரவத்தையும் நாங்கள் சகிக்கவும் ஜெயிக்கவும் கிரியை செய்கிறதற்காக நன்றி. தேங்க்யூ. நாங்கள் உபத்திரவத்துக்கு கொடி பிடிக்கிறவங்க கிடையாது ஆண்டவரே. உம்முடைய சமாதானத்துக்கும் உம்முடைய ஜெயத்துக்கும் நீர் கொடுக்கிற விசுவாசத்துக்கும் நாங்கள் கொடி பிடிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் ஜெயிப்போம்ப்பா. எங்களை நீங்க ஜெயிக்க வச்சுட்டு இருக்கிறீங்க. பின்னாடி மிகப்பெரிய செயல்பாடுகள் வருகிறது. இந்த வெளிப்பாடுகளுக்கு பின்பாக மிகப்பெரிய செயல்பாடுகள் வருகிறது. பெரிய பெரிய ஜெயத்தை நீங்கள் காண்பீர்கள். இந்த விசுவாசத்தோடு இந்த தெளிவோடு நாம் புறப்பட்டு செல்லலாம். எந்த நோயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். எந்த நோயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். ராஜாதி செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுவேன். செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுவே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, நன்றி அப்பா. நல்ல பாடல்களை கொடுத்தீங்க, நல்ல பிரசன்னத்தை விளங்க பண்ணீங்க, அபிஷேகத்தை கொடுத்தீங்க, மகிமையை விளங்க பண்ணினீங்க, வார்த்தைகளை கொடுத்தீங்க, வெளிப்பாடுகளை கொடுத்தீங்க, அநேக கிரியைகளை எங்கள் மத்தியிலே நீர் நடப்பித்தீர். உமக்கு நன்றி ஆண்டவரே. தேங்க்யூ லார்ட். நாங்கள் ஒரு சமாதானத்தோட, நாங்கள் ஒரு தைரியத்தோட, நாங்கள் ஒரு ஜெயத்தோடு கூட நாங்கள் புறப்பட்டு செல்கிறோம். உங்களுடைய நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி அப்பா. தேங்க்யூ லார்ட். இது எல்லாருக்குள்ளேயும் பலமாய் கிரியை செய்யட்டும். உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமை, பூமியிலே சமாதானம், மனுஷர் மேல் பிரியம். மனுஷங்க ஒருவேளை உங்க மேல பிரியம் வச்சிருக்காங்களோ இல்லையோ, நீங்க மனுஷங்க மேல பிரியம் வச்சிருக்கிறீங்க ஆண்டவரே. அதனாலதான் நாங்க அதுக்குள்ள வந்திருக்கிறோம். இன்னும் வராதவர்களும் அதற்குள் வருவார்கள். தேங்க்யூ ஜீசஸ். கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். இந்த பூமி பரிசுத்த பர்வதமாய் மாறிக்கொண்டிருக்கிறதற்காக உமக்கு நன்றி. நிறைவானது வரும்போது குறைவானது ஒளிந்து போகும். உம்முடைய நிறைவுகள் எங்களிடத்திலும் எங்களை சூழ்ந்திருக்கிற இந்த சூழ்நிலைகளிலும் வந்து கொண்டிருக்கிறதற்காக உமக்கு நன்றி. கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன். எல்லா காரியங்களிலும் உம்முடைய ஆளுகை இருக்கட்டும். இயேசுவின் மூலம் செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.